Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. ஃபோன் கிடையாது. ஆனால் அவர் வடக்கிருந்து உயிர் நீக்க போகிறார் என்றவுடன் தேடி வந்து ஓடி வந்த புலவர் இருந்தார் பாருங்க. அதுதான்டா நட்பு. ராஜ்குமார் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. உறவு எப்போதும் கேள்விதான் கேட்கும். ஆமா, உறவு கேள்வி கேட்கும், கேட்காம இருக்காது. அதுதான் உறவினுடைய சிறப்பே. ஆனா நண்பை எப்பவும் கடன் கேட்பான். அது கேட்காமலே பாக்கெட்ல இருந்தும் எடுப்பான். ரொம்ப நல்ல பழக்கம். அவர் தான் சொன்னார், நான் சொல்லல. பாக்கெட்ல இருந்தே எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா? நண்பர்கள் தான் காரணம். அது அவரே சொன்னார். இவர் மகா சரியில்லை, மனைவி சரியில்லை, அம்மா சரியில்லை, இதை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுவாராம்? ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாராம். அப்போ அவனும் அது போல சொல்லுவான்ல. தான் வீட்டு பாட அடுத்த வீட்டுக்கு சொன்னா, தன் வீட்டு நிகழ்வை அடுத்த வீட்டுக்கு சொன்னா, அது ஊரெல்லாம் பரவி பிரச்சனைக்கு அதுதான் அசிங்கமா இருக்கும். என்னையா இப்படி வந்துட்டு பிசுராந்தியார் கோப்பறிஞ்சவளன் இடம் போட சொன்னான். ஆமா, அது அந்த காலத்து நட்பு. இப்பவுமே இடம் போட சொல்லுவான். மச்சி பந்தியில் இடம் போடுற, பைக்கில் வந்துட்டே இருக்கிறேன் போடுன்னு இடம் போட சொல்லுவான். இல்லைன்னா 4 பாட்டில் இருக்கு, ஒரு கப்புக்கு ஆள் வருதுடா, வெயிட் பண்ணுப்பா. இதுதான் இன்னைக்கு நண்பன். அதுக்கு பேர் தான் நண்பேண்டா. ஏறி போங்கடான்னு போயிடுறாங்கல்ல அவங்க. தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. சும்மா இருக்க பயணிகளை உசுப்பேத்தி ஏண்டா உங்க அப்பா இன்னும் பைக் வாங்கி தரல? என்னடா அங்க வேலை பார்க்கறாரு இங்க வேலை பார்க்கறாருங்கிற, ஒரு பைக் வாங்கி தர, இப்படியெல்லாம் உசுப்பேத்தி இவன் கைகால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடப்பான். நண்பனே காணாது. ஏன்னா தெரியும், வந்த விளக்கு மரல விழும்னு தெரியும். அப்போ இந்த கை தொட்டில கட்டி, கால் ஒரு தொட்டில கட்டினப்போ, தொட்டில தாளாட்டின பாருங்க ஒரு அம்மா. அவ தான் சோறு ஊட்டணும், அவ தான் மருந்து ஊட்டணும். எந்த நண்பனும் பக்கத்தில் வர மாட்டான். நண்பனுக்கு ஊட்ட தெரியாது, ஊத்தத்தான் தெரியும். ஆமா, ஏன்னா அவனே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேர் சாப்பிட்டா என்ன எந்த காலத்திலேயே கஞ்ச பிசினாரி நண்பர்களா இருப்பாங்க. பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணுங்கயா, இதுல அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து எடுப்பானா? எங்க இருந்து ஆளுங்க அப்போ என்ன சொல்றது, நண்பேண்டா அப்படி சொல்ற. நட்பு உறவு ரெண்டு என்ன வித்தியாசங்க? உறவு என்பது வேர் போன்றது, தாங்கி பிடிக்கும், கடைசி நேரம் வரைக்கும் தன்னால் இந்த மரத்திற்கு செடிக்கு உதவ முடியுமான்னு பார்க்கும். நட்பு என்பது பூத்து மலர்ந்து விழுகிற பூக்களை போக காலம் செல்ல செல்ல சென்று கொண்டே போகும். இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு பெங்களூர்ல, மக்கா நான் போயிட்டு வரேன், மச்சான் நான் போயிட்டு வரேன், அத்தோடி முடிஞ்சு. அதுக்கப்புறம் போனவனை காணும். தொலைந்து போனவர்கள்னு ஒரு கதை எழுதினார் முன்னாடி. இந்த நண்பர்கள் பிரிந்து போகிற வாழ்க்கையை சொன்ன கதை அது. உறவு அப்படி இல்லை, எப்பொழுதும் நிலைத்து நிற்பது நடுவரவர்களே. அழகா சொல்லும்போது கலைஞர் அவர்களை பற்றி சொன்னாங்க. இவ்வளவு மக்கள் பணி கடலும் அவர் மறைந்த பொழுது ஒரு கடிதம் எழுதினார் தளபதி அவர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நாள் உங்களை தலைவரேன்னு கூப்பிட்டு பழகிட்டேன், ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைக்க தருவீர்களா? இதுதாங்க தமிழ் பண்பாடு, இதுதான் பண்பாடு. எத்தனை பணி இருந்தாலும் என் தந்தை தாயை மறக்காத அந்த நிலை இருக்க, இதுதான் உயர் பண்பாடு நடுவர்களே. நிறைய நிலைமை கதை சொல்லி நெய்தல் நிலம்னால சொல்றேன். நெய்தல் நில மக்களுடைய உறவு எப்படி தெரியுமா? நாம் கடல் என்போம், நெய்தல் நில மக்கள் கடல் அம்மா என்பார்கள். அதுதான் சிறப்பு. ஒரு இயற்கையை கூட நேசிக்கிற தன்மை, உறவாக பார்க்கிற தன்மை. சங்கலக்கியம் உங்களுக்கு தான் தெரியுமா? நாங்களும் சொல்லுவோம்ல. அங்கே நெய்தல் நிலத்தில் விளையாடிய ஒரு தலைவி ஒரு புன்னை மர விதையை நட்டு வைக்கிறார். அது முளைச்சி நிற்கிது. அவளை என்ன உறவு கொண்டாடுனா, என்னுடைய தங்கை என்று சொன்னாள். நெய்தல் நில மக்களுடைய உறவு இப்படி இருந்ததை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் தன் காதலனோடு பேசுறதுக்கு 4 நாளா. ஏன் இது என்னுடைய அக்கா என்று. அப்படித்தான் இருக்கும் குடும்ப வளர்ப்பு முறை, அப்படித்தான் கேள்வி கேட்கும் குடும்ப உறவு. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம் என்று சொல்லுகிற உறவுமுறை தேவையில்லை. பணம் இருக்கே, பயணம், நம்முடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். நாகர்கோவிலில் ஃபோன் எடுப்பான், திருநெல்வேலி தாண்டி கோயில்பட்டி வரைக்கும் வந்துடுறோம். ஆனால் இடையிடையே ஒரு கால் வரும், கொஞ்சம் இருடி, எங்கள் அப்பா கூப்பிட்றேன், நான் அப்புறம் பேசுகிறேன். அம்மா கோயில்பட்டி இப்போ தாண்டி இருப்பேன், சாப்பிடணும்னா அங்கேயே சாப்பிட்டு, சாப்பாடு நல்லா இருக்கும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா அந்த போர்வையெல்லாம் நல்லா பூத்திக்கோ, கவனமாக இரு, இரவு நேரம் ஏதாவது நம்பர் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோ. அம்மா ஃபோன். யார் நண்பன் என்ன செய்வான்? இதுதான் பெற்றோர்களுடைய நிலை. எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு துணை செய்ய வேண்டும் என்பது. அதான் கண்ணதாசன் அழகா, கண்ணதாசன் வாலியோட பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, கடல் சார்ந்த பாட்டு.
கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. இந்த கடல்ல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை கடலிலும் வீட்டில் தன் உறவுகளை விட்டுவிட்டு அவர்களுக்காக உயிர் கொடுக்கிற பணிகளை செய்கிற எத்தனை எத்தனை உறவுகள் இருக்கிறது. அதை மறந்துட முடியுமா? என்ன வந்து பாட்டெல்லாம் கேளுங்க ஐயா. ஆமா, ஒரு செய்தி கண்டிப்பா இது சொல்ல வேண்டிய செய்தி நடுவர் அவர்களே. இந்த பிரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஜெயமே ஜபம் அந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு கை இப்படி கூப்பின மாதிரி இருக்கும். அந்த கரத்தை பார்த்தாலே ஒரு முகம் தருகிற பாவத்தை அந்த கரம் தரும். அத்தனை உணர்வுகளை தரும். அது என்ன, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. பெரிய ஒரு குடும்பம், 18 பிள்ளைகள் உள்ள குடும்பம். ரொம்ப வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 18 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம். 2வது 3வது பிள்ளைகள், 2வது பையன் அண்ணன், 3வது பையன் தம்பி. இந்த இருவரும் ஓவியத்தில் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் நினைக்கிறாங்க. வீட்டில் வறுமை. அண்ணன் சொல்கிறான், நான் வேலைக்கு போய் உன்னை ஓவியம் படிக்க வைக்கிறேன், நீ போடா அப்படின்ட்டு தம்பி அனுப்பிச்சிடறான். தம்பி சிறந்த ஓவியனாக, ரோம் நாட்டினுடைய மிகச்சிறந்த ஓவியனாக வந்துடுறான். வந்து தன்னுடைய அண்ணனை, இப்போ நீ போ, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ ஓவியம் வரைய போங்கிறான். அண்ணன் தன்னுடைய கைகளை காட்டுகிறான். சுரங்க வேலை செய்து நரம்புகள் இழுத்து விரல் நொறுங்கி அந்த கை ஓவியம் வரைய முடியாத நிலைக்கு மாறி இருக்கிறது. இனி என்னால் ஓவியம் வரைய முடியாதுன்னு கதறி அழுதான். இந்த கைகள் எனக்காக தியாகம் செய்த கைகள், தம்பிக்கு அண்ணன் உண்டு என்பதை பறைசாற்றுகிற கைகள் என்று அவன் உள்ளுணர்வோடு வரைந்த அந்த ஓவியம்தான் இன்றும் ஒரு இறையஞ்சலிக்காக, தியாகத்தின் கருணைக்காக சொல்லப்படுதுன்னா உறவு இப்படிதாங்க செய்யும். அதனால தான் சொன்னா, மச்சினை இருந்தா மலையேறி புரைக்கலான்னு தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு. சொல்லல, செய்வாங்க. அதெல்லாம் நல்லா வாங்கியிருக்கிறாரு அவர். சொன்னவர் இதெல்லாம் ரொம்ப நல்லா வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு சொன்னாரு. இன்னைக்கு காலையில இருந்து வந்ததுல இருந்து ஒரு 20-25 முறை வீட்டுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு. ஏம்மா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா, கட் ஆஃப் மார்க் என்ன, யாருக்கு, நண்பனுக்கா சொன்னீங்க? தம்பி நீ பார்த்துக்கிட்டான்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. வெயிட் பண்ணுற அப்பா, நாளை காலில் வந்துடுவேண்டா, நல்ல கட் ஆஃப் கிடைக்கும்டா, தைரியமாக இருடா, சீட்டு கிடைக்கும்டா. யார் சொன்னா, யாருக்கா வேண்டி சொன்னீங்க? உங்கள் குழந்தைக்கா வேண்டி சொல்லிட்டு இங்கே வந்து நின்று ரொம்ப அழகாக அது இதுன்னு ஏகப்பட்ட கதைகளை சொல்லி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சித்தி, அத்தை, மாமா, மச்சான்கிற உறவுகள் எத்தனை உயர்வானதுன்னு நிறைவாக இது மட்டும் சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன செய்தி, அதை மட்டும் சொல்லிடுறேன். இதே போல் ஒரு பட்டிமன்றம் என் ஊரில் நடக்குது, வீட்டு பக்கம் நடக்குது. பணமா பாசமா, நான் பணத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன். பேசி முடிஞ்ச உடனே என்னுடைய சித்தி அழுது கொண்டே வருகிறார்கள். அழுது கொண்டே வந்து அவர்கள் நாகர்கோவில் ஸ்லாங்கில் சொன்னது, மக்கா விளையாட்டுக்கு கூட பேச்சுக்கு கூட பணத்துக்கு பேசாதல, நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ், உறவுகளை எதிர்த்து பேசாதே என்று சொன்னார்கள். என்றால் இதாங்க உறவு. தட்டி கேட்கும், தட்டி கேட்பதுதான் உறவு. அப்படி தட்டாம விட்டதுனால்தான் இன்று பள்ளிகளில் குழந்தைகளே கவனம், போதை வாரத்தை காவல்துறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. போதை வாசங்களை பள்ளியில் வச்சிருக்கோம். தெருவங்கும் விழிப்புணர்வு விளம்பரம். என்ன காரணம்? உறவுகள் அந்த கண்டிப்பை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது தான். நண்பர்களிடம் இருக்கு, நண்பர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேசம் எப்படிப்பட்டது? காந்தியை தாத்தா என்றும், நேருவை மாமா என்றும், அண்ணா என்றும், உடன்பிறப்பு என்றும் சொல்லி தலைவர்களை கூட உறவினர்களாக சொல்லித்தந்த நாடு இந்த நாடு என்று சொன்னால், உறவுக்கு கை கொடுப்பதுதான் நம்முடைய சிந்தனை. நட்பு உயர்ந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் உறவினர்களுடைய தயவில்தான் நாம் உழைத்து வளர்ந்திருக்கிறோம். அடுத்த தன் மகனின் நண்பனையும் மகனாக பாவிக்கிற தன்மை ஒரு தாய்க்கு உண்டு என்றால் அதைவிட உறவின் மேன்மையை என்ன சொல்வது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. மழை வரும் முன்னாடி அடுத்த பேச்சாளர் நட்பே அணியிலிருந்து நம்முடைய கவிதா ஜவஹர் அவர்கள். வாங்கம்மா. ரொம்ப அருமையாக பேசினார். அவர் சொன்னார், நண்பர்கள் அப்படின்னாலே பணத்தை புடுங்கிறதுக்கு தான் வருவானா, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு தான் வருவானா. நீங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்குறது இல்லையா, விகடன் பார்க்குறது இல்லையா? போன மாதம் புதுக்கோட்டை பாருங்கள், எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள்லாம் நின்றுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை ரசித்து பார்க்குறாங்க. அவங்க என்ன நமக்கு சித்தப்பா பிள்ளைகளா, நமக்கு தாய் மாமாவா? அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்குமா? டியூட்டி போட்டாலும் இங்க நிக்கணும்னு எதுக்கு? இல்லாட்டி இந்நேரம் அவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? நம்மை நம்பி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. நட்புக்கு கை கொடுப்போம் என்று எங்கள் காவல்துறை இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. போன மாசம் புதுக்கோட்டை மாவட்டத்துலங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு காவலா போயிருந்த காவலர் நவநீத கிருஷ்ணன் மாடு முட்டி இறந்து போயிட்டார். உடனே கூட வேலை பார்த்த அத்துணை காவல்துறையை சேர்ந்த கீழிருந்து மேலே வரைக்கும் இருக்கிற அத்துணை பணியாளர்களும் சேர்ந்து பணம் திரட்டி 8,40,000 ரூபாய் பணத்தை அந்த காவலரின் மனைவி கையில் கொடுத்து, இப்ப மட்டும் இல்லை எப்போதும் உங்கள் கணவனின் நண்பர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்றால் எந்த உறவியா வந்துச்சு? நல்லா இருக்கும் போது உறவு வரும்,
மகிழ்ச்சியா இருக்கும்போது உறவு வரும், வசதியா இருக்கும்போது உறவு வரும். ஆனால் வறுமையில் வாடும்போது, எதுவுமே இல்லாமல் நிற்கும் போது நண்பன் தாய தோல்ல கைய போட்டு நான் இருக்கேன்டா மாப்பிள்ளைன்னு சொல்லுவானே, அந்த நட்பு உன்னதமானது, உயர்வானது. மாப்பிள்ளைன்றாமா நட்பை கூட உறவை மாத்துறான் இல்லையா? உண்மையான மாப்பிள்ளை வரமாட்டான்ல, தளதறிக்கு ஓடி அவன் தான் செய்முறை செய்யல. மாது அண்ணா சொல்றார், என் மகளுடைய அறிவு எனக்கு சந்தோஷம், எங்க அப்பாவினுடைய பாசம் எனக்கு சந்தோஷம். சார், உங்க அப்பாவுக்கு நீங்க புள்ள, உங்க மக உங்களுக்கு ரத்த பந்தம். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை சாப்பாடு மறந்து போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது, கூட இருக்கிற பிள்ளைங்களாம் டிஃபன் பாக்ஸ் மூடியில கொஞ்சம் சோறு எடுத்து வச்சியே, இங்க வா சாப்பிடு பிள்ளை, இல்ல எனக்கு வேண்டாம், வேணாம் நான் பரவாயில்ல, வா அப்படின்னு அவளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வைக்கிறாங்களே, எந்த ரத்த உறவும் இல்லாமல் இவள் என்னுடைய தோழி என்று கனிவு காட்டுகிற அந்த நட்பு உறவை விட ஒரு படி உயர்வானதுதான் சார். நம்ம கிளாஸ்ல 1-2 இஸ்லாமிய நண்பர்கள் படிப்பாங்க, மாணவர்கள் படிப்பாங்க. இந்த ரம்ஜான் சமயத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. அவனுக்கு நெருக்கமான நண்பர்கள் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் என் நண்பன் பட்டினியா இருக்கிறாங்கிறதுக்காக இவர்களும் பட்டினி இருப்பார்கள் என்றால், ஜாதி மத வேறுபாடுகளை உடைத்தெறிகிற சக்தி நட்புக்கு மட்டும்தாங்க உண்டு. என்ன பேசுறீங்க? கருணாநிதி சார் சொல்றார், சங்க இலக்கியத்தில் தலைவி சொன்னாலாம், இந்த புன்னை மரம் எனக்கு அக்கா மாதிரி, இதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறது எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த தலைவன் விட்டுட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவார், திரும்பவே வரமாட்டார். அப்ப இந்த அக்கா மரம் போய் தலைவனை தேடாது, என் தங்கைச்சியை ஏமாற்றி விட்டாயேன்னு. அவளுக்கு தோழின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்தில் இருப்பாள், அவள் தலைவனை தேடி தூது போய் தலைவியை அவனோடு சேர்த்து வைப்பாள் என்றால் உயிரோட்டமானது நட்புங்க. மரம் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும் சகோதர உறவு. சும்மா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க. மரம்லாம் திட்டாதீங்க. மரமும் உயிர் உள்ளது தானே. நடுவில் நட்பு வேற லெவலுங்க. ஜெர்மானிய இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு சின்ன நூல் எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன புக்காக எழுதினார், ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு. அவர் ஐரோப்பாவில் இருக்கிறார். அவருடைய உயிர் தோழி ஒருத்தங்க பாரிஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க அப்படின்னு. அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன், டாக்டர் சொல்லிட்டாரு. நான் மற்ற உறவுகள் எல்லாரையும் பார்த்துட்டேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்க்கல, நீயும் வந்து என்னை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக போய் சேருவேன் ஃபோனில் சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் இருக்கிறவங்க கிட்ட பாரிஸில் இருக்கிற அந்த தோழி. உடனே இந்த இயக்குனர் என்ன செய்வார், நம்ம கடைசி படுக்கையில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணால் நம்ம என்னங்க செய்வோம்? ஃப்ளைட்டை பிடிப்போம், ட்ரெயினை பிடிப்போம், கார் எடுப்போம் இல்லையா? ஆனால் அந்த நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? நடந்தே கிளம்பி போனோம். பனி பொழிகிற ஒரு கொடுமையான அந்த காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து அந்த பாரிஸ்க்கு நடந்தே போறார். அந்த பனி பொழிவிலே நடந்து போறார். ஒவ்வொரு நிமிடமும் தன் தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போகிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 3 வாரம் கழிச்சு அவர் போய் சேர்றார். ஆனால் அந்த தோழி எழுந்து உட்காந்துட்டா. ஏண்டா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ இவ்வளவு சாவகாசமாவா வருவ? அவர் சொன்னார், நான் வரும் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று நான் நம்பினேன், இன்றைக்கு நீ பிழைத்து விட்டாய், உனக்காக இத்தனை நாள் நான் பிரார்த்தனை செய்தேன். பரவாயில்ல, அது ஒரு நடைப்பயணம் தான், நட்புக்கான நடைப்பயணம் இல்லையா? ஒரு முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினி, ஆனால் உயிர் காப்பான் தோழன் என்று சொன்னார்கள் என்றால் அது நிஜத்திலே நடந்திருக்குதா இல்லையா? நண்பர்களுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பான் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் ஒன்று கேட்குறேன், உங்க கூட பிறந்த அக்கா தாங்க, கருணாநிதி சாருக்கு 2 அக்கா இருக்காங்க. கூட பிறந்த அக்காடே 5000 ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. உடனே இவர் கையில இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். சொந்த உறவு தானே, மனைவிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு அடி வாங்குறதுக்கா? எங்க அக்கா 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 3000 ரூபாய் கொடுத்தேன், 50000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, விளங்கி களஞ்சேந்துரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா நண்பன்ட்ட சொல்லுங்க, அக்கா 5000 ரூபாய் கேட்டுச்சுடா, 3000 ரூபாய் தான் கொடுத்தேன். ஏன்டா நம்மளாம் காலேஜ் போயிட்டு எத்தனை நாள் லேட்டாக வருவோம் படத்துக்கு போயிட்டு, அக்கா காத்திருந்து நமக்கு சாப்பாடு போட்டுச்சுல்ல, தளபதி படம் பார்க்கறதுக்கு நமக்கு காசு கொடுத்துச்சுல்ல, ஏன்டா இப்படி பண்ற? அத்தான் நம்பர் சொல்லு, நான் வந்து ஜிபே பண்ணி விடுறேன், தர்றேன். அதான் நான் ஜிபே பண்ணி விடுறேன். இந்த நட்புக்கு இணையாக நீங்க எந்த உறவையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அறிவுமதினு ஒரு கவிஞர் இருக்கிறார் நடுவர் அவர்களே, கவிஞர் அறிவுமதி, ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். திருக்குறளுக்கு அவர் சொல்ற வழக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னார். அவருடைய உண்மையான பேருங்க மதி அழகன். அவருக்கு கூடவே காலேஜில் 3 வருஷம் உயிருக்கு உயிரா பழகுன நண்பனுக்கு பேரு அறிவழகன். 2 பேரும் ஒன்னாவே திரிவாங்களாம்.
நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், அறிவெங்க மதியங்க, அறிவு மதியங்க, இப்படியே கேட்பாங்களாம். கல்லூரி முடித்து இவர் திரைப்படத்துறைக்கு வருகிறார். ஒரு புனைப்பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, என் நண்பனை கல்லூரி காலத்தில் தான் நான் இழந்து விட்டேன், இனி வாழ்க்கை முழுக்க அவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவு மதி என்று தன் நண்பன் பெயரை முன்னால் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நட்பு எல்லாத்தையும் விட மேலான ஒன்று சார். சார் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு பெற்றோர் பிள்ளைங்கிற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும். கணவன் மனைவி என்கின்ற உறவை ஒரு விவாகரத்து பத்திரம் முடித்துவிடும். ஒரு அண்ணன் தம்பி என்கின்ற உறவை சொத்து பத்திரம் முறித்துவிடும். அக்கா தங்கை உறவை 10 பவுன் நகை பிரித்து விடும். ஆனால் உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாத உன்னதமான ஒன்று இருக்கிறது என்றால் அது நட்பு மட்டும்தான் என்று சொல்லி 1000 உறவுகள், அம்மா அப்பா சித்தி சித்தப்பா, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், 1000 உறவுகள் இருந்தாலும் எந்த ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாமல், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம் நெஞ்சுக்குள் வாழ்வது நம்முடைய நண்பர்கள்தான் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அறிஞன் எழுதினான், நண்பன் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம் என்று சொன்னான். எத்தனை உறவு இருந்தாலும் நட்பு என்பது ஒருபடி அதிகம். அது நமக்கு எப்போதும் உன்னதத்தையும் அன்பையும் முன்னேற்றத்தையும் தருவது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. மழை சொட்டு வைக்கிற நேரத்தில் பேச வர்றது கஷ்டம். முதல்ல இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி. முன்னாடி ஒரு வெகு தொலைவு ஓப்பனாக இருக்குது, பட்டிமன்றங்களில் பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, அதுவே சிரமம். ரெண்டாவது, அமைச்சர் பெருமக்கள் இங்கே உட்கார்ந்து கேட்குற பெருந்தன்மையோடு இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நினச்சா அப்படியே வண்டி ஏறி போயிருக்கலாம், பார்த்துக்கங்கப்பா நாங்கள் தான் வந்தோம்ல அப்படின்னு. ஆனால் அவங்க இவ்வளவு பெருந்தன்மையாக மழை சொட்டும் போதும் நகராமல் இருக்கிறார்கள்ன்றது இந்த கடலூர் நகரத்தின் மீது அவர்கள் காட்டுகிற அன்பின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். மூணாவது, நீங்களும் ஒரு சொட்டு வச்சோடனே ஓடிடாம அங்கே இருந்துக்கிட்டு ஒரு சவுண்டு விடுறீங்க பாருங்க, அது நட்பு அன்னைக்கு கூடுதல் விசில் வேற. அதை வச்சு தான் பாருங்க அந்த அம்மா நல்லா பேசினாங்க. தந்தை பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு ஒரு முதியோர் இல்லத்தில் காணாமல் போகிறது. சகோதர பாசம் ஒரு பாகப்பிரிவினையில் தொலைந்து போகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு டைவர்ஸில் காணா போயிடுது. ஆனால் நட்பு தொலைவதே இல்லை அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாங்க. இதில் காவல்துறை அறிஞர்கள் நிறைய இங்கே இருக்கிறத பார்த்து அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஏன் நிற்கிறார்கள்? பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். அவங்களை பக்கத்தில் வச்சு பேசி ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு காத்துக்கு மத்தியில் பேசுறது ரொம்ப கடினம் ஐயா. அந்த ஏதோ ஒரு படத்தில், ஜானி படமா, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதேன்வானே, நாங்கள் இப்போ காணாத ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கோம்.